வெல்கம் பேக் டு மை சேனல் லா டுடே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்எல்பியில் எப்படி என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி எழுதணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போறேன். எல்எல்பி பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கும் எல்எல்பிக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வேற, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கும். எல்எல்பி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 12 மார்க் இருக்கும், 12 மார்க் இருக்கும், 7 மார்க் இருக்கும், 4 மார்க் இருக்கும், அப்புறம் 6 மார்க் இருக்கும். அந்த 6 மார்க் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மார்க் வந்து 3 இருக்கும். 3 12 மார்க்ல வந்து நம்ம 2 எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப யூஸ்வலா நம்ம வந்து எப்படி எழுதுனா வந்து நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னோட அனாலிசிஸ் படி நான் சொல்றேன். நான் எப்படி மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல போறேன். நான் எப்பயுமே வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடுவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போட்டு சினாப்சிஸ் போட்டுருவேன், இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் போட்டுருவேன். இடையில வந்து என்னென்ன கேஸ் லாஸ் எல்லாம் அந்த ஹெட்டிங்ஸ் கீழே நான் எழுத போறேனோ அந்தந்த கேஸ் லாஸ் எல்லாம் வந்து ஏ பி போட்டு எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி நம்ம போட்டு எழுதிடுவேன். ஒரு 12 மார்க்குக்கு வந்து எத்தனை கேஸ் லாஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படி எழுதலாம் அப்படின்னா மேக்சிமம் 8 எழுதலாம். நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து 10 கேஸ் லாஸ் வரைக்கும் எழுதலாம். நான் யூஸ்வலா வந்து 13 பேஜஸ் வரைக்கும் எழுதுவேன் ஒரு 12 மார்க்கு. நம்ம எல்எல்பி சப்ஜெக்ட் எல்எல்பி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா புக்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து கோடு போட்டு இருக்கும், கோடு போட்டு புக்லெட்ஸ் இருக்கும், அதுல தான் நம்ம எழுதணும். சரி, இப்ப நம்ம 12 மார்க்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து 7 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 4 பேஜஸ் எழுதலாம். நல்லா தெரிஞ்சிச்சுன்னா 5 பேஜஸ் எழுதலாம். நான் 12 மார்க்ல வந்து சினாப்சிஸ் எல்லாம் போட மாட்டேன். அதே மாதிரி வந்து எத்தனை கேஸ் லாஸ் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து 6 5 மேக்சிமம் 6 to 5 எழுதுவேன், ரெஃபர் பண்ணி எழுதிடுவேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து 2 பேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜஸ் எழுதலாம். நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா 3 பேஜஸ் கூட எழுதலாம். கேஸ் லாஸ் வந்து 2 கேஸ் லாஸ் எழுதுனா நல்லா இருக்கும். கேஸ் லாஸ் தெரியல அப்படின்னா இலுஸ்ட்ரேஷன் கூட போட்டு எழுதலாம். இதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் வந்து எப்படி எழுதணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதுல இடையில என்னென்ன எப்படி எழுதுனா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும், மார்க்ஸ் நிறைய கிடைக்கும்ன்றத சொல்றேன். 12 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 13 பேஜஸ் எழுதலாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த 13 பேஜஸுமே வந்து பாயிண்ட் பை பாயிண்டா எழுதலாம். பாயிண்ட்ல வந்து ஏபி போட்டு தான் எழுத முடியும், ஸ்டார் போட்டு எழுதக்கூடாது நம்ம யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி. அதே மாதிரி வந்து டைமிங் வந்து 2.5 hours தான். இப்போ நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் ஒதுக்கி இருப்பேன் அப்படின்னா 12 மார்க்குக்கு வந்து 1 hour, half an hour ஒரு கொஸ்டின், இன்னொரு half an hour இன்னொரு கொஸ்டின் நான் இது பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து இன்னொரு half an hour வந்து 7 மார்க்குக்கு 15 மினிட்ஸ் தான். அதுக்கு 4 மார்க்ஸுக்கு வந்து 5 4 மார்க்ஸ் எழுதணும். அதுக்கு half an hour தான். அந்த half an hour குள்ள எழுதணும். லாஸ்ட் half an hour வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து ப்ராப்ளம்க்குன்னு நான் விட்டுருவேன். ஏன்னா வந்து ப்ராப்ளம் வந்து தான் நம்ம அனலிட்டிக்கல் ஸ்கில்லையும் நம்ம எந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து திருத்த போற ஸ்டாஃப்ஸுக்கு வந்து தெரியும். அதனால வந்து ப்ராப்ளம் வந்து சாலிடா half an hour ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் ப்ராப்ளம் எழுதுவேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ப்ராப்ளம் எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா வந்து ப்ராப்ளம்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். ஏன்னா மித்த 12 மார்க்கோ 7 மார்க்கோ 4 மார்க்ல கூட வந்து கம்மி பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி கம்மி பண்ணுவாங்க. ஆனா வந்து 6 மார்க்ஸ் அந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்டை புரிஞ்சு கரெக்டா எழுதிருந்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதுலதான் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி எழுதணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதுதான் என்னோட அனலைசிஸ். இதை பேஸ் பண்ணி வந்து நான் ஒரு செம்மும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இதுல மார்க் போயிருக்கும், அதுல மார்க் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணி நான் இந்த மாதிரிதான் வந்து லாஸ்ட் 4-5 செம்மா நான் எழுதி மார்க்ஸ் வாங்கினேன். இது வந்து என்னோட அனலைசிஸ். இதுக்கப்புறமா வந்து ஃபர்தரா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.